Hi friends, நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 5ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷனு, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே. இன் கொடுமனல் எக்ஸ்கவேஷன்ஸ் பாட்ரி வித் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ரோமன் காயின்ஸ் வேறு என்னதுன்றாங்க. இது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் காயின்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கொடுமனலில். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி எக்ஸ்கவேஷன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனும் அப்புறம் படித்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ மூணாவது, ஆதிச்சநல்லூர் இஸ் லொக்கேட்டட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வேறு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏர்ன் பரியல்ஸ் பிலாங் டு த அயனேஜ் வேர் ஃபவுண்டுன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ முதுமக்கள் தாலிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அயனேஜ் காலத்தில் சார்ந்த அந்த முதுமக்கள் தாலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். அழகன் குளம் எக்ஸ்கவேஷன் எக்ஸ்டென்சிவ்லி எக்ஸ்பிளைன்ஸ் த மார்டைம் ட்ரேட் ஆஃப் த பல்லவா பீரியடுன்றாங்க. இதுதான் தப்பு. பல்லவா கிடையாது, பாண்டியர்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டாவது, மதுரை காஞ்சி. ஸோ ஆத்தர்ஸ் தான் கேட்குறாங்க. மாங்குடி மருதனார். ஓகேங்களா? பட்டினப்பாளையம் பார்த்தீங்கன்னா கடலூர் உருத்திரங்கனார். முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நப்புத்தினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடி பார்த்தீங்கன்னா நக்கீரர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மூணாவது, திருக்குறள் இஸ் அ செக்குலர் லிட்ரேச்சர் வித் அ யூனிக் கேரக்டர். ஸோ திருக்குறள் ஒரு மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியமாகும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இனத்திற்கோ மொழிக்கோ சாதகமாக இல்லாமல் மனித குலம் முழுமைக்கும் பொதுவான வாழ்வியல் நெறிகளை கூறுகிறதுன்றாங்க. ஸோ இதுதான் ரீசனும் கூட. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நாலாவது, ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதுபடி வந்து எப்படின்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பூலித்தேவரோட ஒரு ஃபால். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967. ஓகேங்களா? ஸோ கேம்பல் அவர் தான் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பார். ஸோ ஆக்சுவலாக தப்பிச்சு ஓட்டிருப்பார் புலித்தேவர். ஓகேங்களா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து எப்போ ஹேங் பண்ணிருப்பாங்கன்னா October 16, 1799. ஓகேங்களா? 1799. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் இவங்க வந்து எப்போ கேப்சர் பண்ணிருப்பாங்கன்னா சிவகங்கையை 1780. ஓகேங்களா? அதே மருது பிரதர்ஸ் அவங்க வந்து அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 1801. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. அஞ்சாவது, ஸோ ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியதோடு மட்டுமல்லாமல் தென்னிந்திய புரட்சிக்கான கூட்டமைப்பை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர். ஸோ அந்த முதன்மையானவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ மருது பாண்டியர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டை போட்டிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்புலாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பலம் வாய்ந்து சண்டை போட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன மருதுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்ன மருது, லைன் ஆஃப் சிவகங்கைன்னு கூட சொல்லுவாங்களே. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மருது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கைன்ஸ்டாக சண்டை போடணும்னு சொல்லிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இந்த குரூப்பையும் ஃபார்ம் பண்ணிருப்பார் இவர் தான். ஓகேங்களா? ஸோ கோபால் நாயக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா யாதுல் நாயக். ஓகேங்களா? ஆனைமலை அவர், அப்புறம் கேரளவர்மா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் அவர் தான் ஆன்சர். ஆறாவது, வேலுநாச்சியார். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர். கரெக்ட் தான். அஞ்சலை மேல் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவார். ஸோ சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. ஓகேங்களா? அமிர்தம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948. ஓகேங்களா? ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி பற்றி ஃபர்ஸ்ட் உமன் டு சர்வ் ப்ரிசன்ட் டேர்ம் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இந்த சால்ட் சத்தியாகிரகா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல சிறு சென்ற பெண் யாரும் பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி பற்றி. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏழாவது, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜியோ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா தான் 1921 22. ஸோ 2 ஜியோ வந்து கொண்டு வருவார். ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் அதுவும் கொடுத்துருப்பாங்க 1921. ஓகேங்களா? மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராயர் வந்து கொண்டு வந்துருப்பாருங்களா 1920 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1000 விளக்குல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நாலாவதுனா இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இது பார்த்தீங்கன்னா 1926. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எட்டாவது, ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதில் வந்து எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரியார் பார்த்தீங்கன்னா 1925 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா குடியரசு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட் நாட் சப்போர்ட். ஸோ இது வார்த்தை எப்படின்னா டிட் நாட் சப்போர்ட் த அபாலிஷன் ஆஃப் அன்டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ அது கைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதுவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது கைன்ஸ்டாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கேர்ஸ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஒன்பதாவது, இன் விச் இயர்
அண்ட் பை ஹூம் வாஸ் த டைட்டில் பெரியார். ஸோ இந்த பெரியார்ன்ற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருனால கொடுக்கப்படுதுன்றாங்க. ஸோ 1938 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மாநாடு வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு அவங்க தான் ப்ரெசிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாநாட்டில் தர்மாம்பால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. பெரியாருக்கு ஈவேராக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் அந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 10வது ஸோ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பேரறிஞர் அண்ணா. ஸோ அண்ணா பற்றி கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1967 தான் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருப்பார். ஸோ இது வந்து கரெக்ட் தான், சிஎம் ஆயிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1969 ஜனவரி 14 வந்து தமிழ்நாட்டுன்னு பேர் மாற்றம் வந்து பண்ணிருப்பார் ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாருன்னா ஜனவரி 23 1968 கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ பத்திரிக்கை அப்புறம் அதோட ஆத்தர்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகேங்களா. டிஎம் நாயர் தான் எடிட்டராக இருப்பார். திராவிடன் பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ பக்தவச்சலம் பிள்ளை. ரிவால்ட் இது வந்து பெரியார் ஓகேங்களா. இது வந்து இங்கிலீஷு. காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவர் தான் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. 1963 வந்து கொண்டு வந்திருப்பார் திராவிட நாடுக்கு பதிலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 12வது சூஸ் த ஆர்டர் நோட் பில்லர்ஸ் ஆஃப் ரேஷனலிசம். ஸோ பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பகுத்தறிவு வாதத்தின் தூண்கள். ஸோ இதில் இந்த பகுத்தறிவு வாதத்தின் தூண்களில் எது வந்து பொருந்தாத வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஸோ இம்போசிங் ரிலீஜியஸ் டாமினன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு இது ஓகேங்களா. ஸோ மற்றெல்லாமே வரும். அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட்டு, எரடிகேஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், உமன்ஸ் லிபரேஷன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் 19th century சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஃபவுண்டட் அத்வைதானந்த சபா. ஸோ அதுவேல சபா எதுக்கு முதல்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னா அந்த டெம்பிள் என்ட்ரிக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் ஓகேங்களா. அவர் தான் இந்த சபா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1870 ஒரு இதில் வந்து 1870 கொடுத்துருக்காங்க. இன்னொரு இதில் 1876 கொடுத்துருக்காங்க இயர் ஓகேங்களா. ஸோ ஃபவுண்டர் யாருன்னா அயோத்திதாசர் பண்டிதர். 14 ஸோ அரேஞ்ச் இன் குராலஜிக்கல் ஆர்டர். ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்போது யூஎஸ்எஸ்ஆர் போயிருப்பாருன்னா 1931 ஓகேங்களா. அப்போ தான் போயிருப்பார். 1931 போயிட்டு 1932 வந்து வந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஈரோடு பிளான் வந்து ஃபார்முலேட் பண்ணுவார் ஓகேங்களா. அவரோட சிங்கார வளரும் ஓகேங்களா 1932. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1925 இதுதான் ஃபஸ்ட் ஓகேங்களா. அப்புறம் திராவிடர் கழகம்னு பேர் மாற்றம் பார்த்தீங்கன்னா 1944 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஓகேவா. சரி ரைட். 15 how many pairs among the following statement are incorrect. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்துலட்சுமி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் தேவதாசி அபாலிஷன் ஆக்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் உமன் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இவங்க கிடையாது ஓகேங்களா. ஆனந்தி மோகன் ஜோஷி அவங்க இருப்பாங்க. இல்லை கடம்பினி கவுங்குலி இவங்க தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ போன குரூப் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து தப்புன்னு கொடுத்துருப்பாங்க 2024. ஸோ நியாயப்படியும் வந்து இது வந்து தப்பு தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவங்க தான் ஃபஸ்ட் உமன் டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு போட்டுக்கலாம் இது ஓகேங்களா. ஸோ மூலராமவிரதம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் தான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா 1989 ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். தர்மபால் வந்து பார்த்தீங்கன்னா 7 வாரம் அது பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1940 வந்து நடத்திருப்பாங்க ஓகேங்களா. 7 வாரம் பார்த்தீங்கன்னா 1940 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தான் தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கம்மியாக இருக்கும் மற்ற டீச்சர்ஸ்லாம் பொறுத்த மட்டும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டுனா தமிழ் டீச்சர்ஸ்க்கும் ஈக்குவலான இந்த ரெக்கக்னிஷன் வந்து கொடுக்கப்படணும், அவங்களுக்கும் ஈக்குவலான சேலரி வந்து கொடுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போராடி இருப்பாங்க. இதுதான் 7 வாரம் ஓகேங்களா 1940. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த பாஸ். ஸோ எதுவுமே தப்பு கிடையாது ஓகேங்களா. 16 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ கிரேட் பாத் பார்த்தீங்கன்னா மோகஞ்சதாரோவில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். இண்டஸ் வேலி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பற்றியோ குதிரை பற்றியோ எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அரப்பன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கிளேசியல்ஸ் விச் மோஸ்ட்லி டிபிக்டட் ஹம்ப்டு புல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டெரோகோட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டெரோகோட்டா சீல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இந்த டெரோகோட்டா சீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹம்ப்டு புல்ஸ். இந்த ஹம்ப்டு புல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா செபுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓகேங்களா ஜிபு அதுதான் பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 17 அசர்ஷன் அண்ட் ரீசன் ரிகார்டிங் குப்தா பீரியட். ஓகே ஸோ குப்தா பீரியட் தான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னா நவரத்னாஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டு லிட்ரேச்சரு சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. காரணம் கூட்டுற ரெண்டுமே விளக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டி மம்லுக் ஓகேங்களா. ரெண்டாவது கில்ஜி ஓகேங்களா. ஸோ ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஸோ கில்ஜி அந்த டைனாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் குல்ஜி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரு. மூணாவது வந்து துக்ளக் ஓகேங்களா. ஸோ ஜலாலுதீன் துக்ளக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா சையத் டைனஸ்டி ஓகேங்களா கிசிர். ஸோ கிசிர் கான் அவர் தான் தொடங்கியிருப்பார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா.
19 ஸோ ஃபவுண்டர்ஸ், ஸோ இந்த தாஜ்மஹால் பில்டர்ஸும் ஃபவுண்டர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஓகேங்களா, ரெட் ஃபோர்ட்டாக அவர் தான் கட்டியிருப்பார். புலந்த் தர்வாசா வந்து அக்பர் ஓகேங்களா, ரெட் ஃபோர்ட் வந்து ஷாஜகான். அப்புறம் இடிமட் டோலா அது பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 1 2 3 4 ஓகேங்களா. 20வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சிவாஜி ஆர் கரெக்ட். ஸோ சிவாஜி தொடர்பாக எது வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த சத்ரபதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகுடம் சுட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1674 ராய்கட்டில் தான் பார்த்தீங்கன்னா சத்ரபதியாக பார்த்தீங்கன்னா மகுடம் சுட்டிருப்பார். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பேஷ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ ஓகே, அதே சுமந்த் வந்துட்டுனா இன்டர்னல் மினிஸ்டர், அதே பார்த்தீங்கன்னா சச்சிவ் இவர் வந்துட்டுனா ஃபாரின் மினிஸ்டர். ஸோ ஓகே, அந்த மாதிரி ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஸோ ஈ கலெக்டட் டாக்ஸஸ் கால்டு சவுத் அண்ட் சர்தேஷ்முகி. ஸோ சவுத் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஓகேங்களா, 1/4. சர்தேஷ்முகி பார்த்தீங்கன்னா 1/10 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 21 ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நிக்கோலா காட்டிம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இட்டாலி, அப்துல் ரசாக் வந்து பர்ஷியா, டொமிங்கோ பேஸ் வந்து போர்ச்சுகல், நுனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 22 ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ சூரத் ஸ்பிளிட் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1907 ஓகேங்களா. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 ஓகேங்களா, October 16. ஸோ முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 1906 ஓகேங்களா, December 30. லக்னோ பார்த்தீங்கன்னா 1916 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 23 who challenged the British maritime trade monopoly by starting the ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ இது ஈஸி தானே, வாயுசு தான் ஓகேங்களா. VOC அவர் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருப்பார் ஓகேங்களா, October 16, 1906 ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துறை தேவர் தான் ஓகேங்களா. அதுவே செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அஜி ஃபக்கீர் முகமது, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தான் வாவுசி ஓகேங்களா. ஸோ ஓகே 24 ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பரான் தான் ஓகேங்களா 1917. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அதுவும் 1917 ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா கேடா 1918. நாலாவது பார்த்தீங்கன்னா ரோலட் 1919 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 25 பகத்சிங், சுக்தேவ் அண்ட் ராஜ்குரு வேறு ஆங்க்ட் இன் த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆங்க் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 சாண்டஸோட கொலை வழக்கு ஓகேங்களா. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் லெட் த அசாட் இன் ஃபவுஜ் இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் சிங்கப்பூர்ன்றாங்க, இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஃபியூடல் பார்க்கு. ஸோ ஜவஹர்லால் நேரு அனௌன்ஸ் த பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷன் அட் த 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன், இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நான் வந்து ஜனவரி 26 1950 ஜனவரி 26 1930 நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து நாங்கள் அறிவிச்சிரும் அப்படின்னு இருப்பார் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ பிஆர் அம்பேத்கர் அவர் பார்த்தீங்கன்னா பஹிஷ்கிருத் இதாகரணி சபா அது வந்து ஆரம்பிச்சிருப்பார் 1924. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நன் ஆஃப் த அபவ். ஸோ அதுதான் ஆன்சரு, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 26 who coined the phrase unity in diversity. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இந்த வார்த்தை வந்து யார் காயின் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் ஓகேங்களா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காயின் பண்ணிருப்பார் ஓகேங்களா. இந்த புக்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1940 அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகமத் நகர் ஜெயில் அங்கே இருக்கும்போது தான் எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ ஓகே 27 how many pairs among the following regarding social harmony and the பக்தி மூமெண்ட் ஆர் கரெக்ட். ஓகே ஸோ பக்தி மூமெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கபீர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மத நல்லிணத்துக்காகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்புக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடி இருப்பார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலாக அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரு இருக்காங்க ஓகேங்களா. 3 குரு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குருவாக அறிவிச்சிருப்பார். ஸோ ஒருத்தர் யாருன்னா புத்தர், ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் ஓகேங்களா, மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோலிபா பூலே ஓகேங்களா. ஸோ கபீர் இவர் ஒரு முக்கியமான பர்சன். மீராபாய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் தொடர்பான இந்த பாடல்கள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க ஓகேங்களா, இதுவும் கரெக்ட் தான். ராமானுஜர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விசிஷ்ட அட்வைட்டா அந்த ஃபிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபவுண்ட் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ சோழர்களோட அந்த இதில் தான் இருந்திருப்பார் ஓகேங்களா, ஸ்ரீபெரும்புதூர். அங்கேருந்து கர்நாடகாவில் மேலக்கோட்டுக்கு வந்து போயிருப்பார் ஓகேங்களா. குலோத்துங்கன் 2 அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிருப்பார், அதனால பார்த்தீங்கன்னா அங்கே மேலக்கோட்டுக்கு வந்து போயிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் சி. 28 ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட் தான் ஓகேங்களா. 1917 கால்கட்டா காங்கிரஸ் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. 29 அபினவ் பாரத் சபா. ஸோ அபினவ் பாரத் இது வந்து யார் தொடங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1904 விடி சவார்கரும் அப்புறம் கணேஷ் தாமோதர் சவார்கர் அவரோட தம்பி இவங்க தான் தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா 1904. அதே அனுஷிலன் சமிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பரிந்தர் குமார் கோஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அரவிந்தோ கோஷ் இருக்கார்ல அவரோட தம்பி தான் இவர் ஓகேங்களா. ஸோ பரிந்தர் குமார் கோஷ் அவர் தான் தொடங்கியிருப்பார் அனுஷிலன் சமிதி ஓகேங்களா 1902 ஓகேங்களா. ஸோ காதர் பார்ட்டி இது பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் ஓகேங்களா. இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் இது பார்த்தீங்கன்னா 1928 சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் இவங்க எல்லாருமே தொடங்கியிருப்பாங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 30வது ஸோ மாடரேட்ஸில் பார்த்தீங்கன்னா யார் வந்து இதில் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆடோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திலகர் தான். ஓகேங்களா. லால் பால் பால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்தியாவிலேயே. ஸோ மற்ற எல்லாருமே மாடரேட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே. 31 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் லாஸ். ஓகே. த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் அ வேக்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸. ஓகேங்களா. ஸோ வேக்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீட் வந்து இது. ஓகேங்களா. வேக்யூமில். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிட்யூட் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா பற்றி தான் சொல்லும். ஓகேங்களா. ஸோ நியூட்டனின் முதல் விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறதுன்றாங்க. இது முதல் விதி கிடையாது, இரண்டாவது விதி. ஓகேங்களா. ஸோ மேக்னிட்யூட் மெஷர் பண்ணுறதுன்னா செகண்ட் லா. ஓகேங்களா. நியூட்டன்ஸோட செகண்ட் லா தான் அது. ஸோ ஃபஸ்ட் லான்னு கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸில் தான் விளையாடுறாங்க. ஸோ தப்பு. ஓகேங்களா. த வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது வந்து போல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அது ஈக்குவேட்டர்லேருந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 32 ஸோ ரெசிஸ்டன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா. இது அப்படியே வரிசையாக வரும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெபர். ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்லா, எலக்ட்ரிக் பவர் வந்து வாட். ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. 33 லேசர் லைட் பீம் இஸ் ஹைலி இன்டென்ஸ் மோனோக்ரோமேட்டிக் அப்புறம் ஹை டைரக்ஷனல். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். மோனோக்ரோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா லேசர் ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஆப்டிக்கல் ஆம்ப்ளிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 34 ஸோ கோல்ட் அண்ட் பிளாட்டினம் ஆர் பியூர் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹவ் வெரி லோ ரியாக்டிவிட்டின்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு நேச்சர் மூலிமா வர எந்த ஒரு இதுவுமே ஓகேங்களா, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோல்டுலேயும் பிளாட்டினம்லேயும் பார்த்தீங்கன்னா ரியாக்டே ஆக முடியாது. ஓகேங்களா. வாட்டராக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆசிடாக கூட இருக்கட்டும். ஓகேங்களா. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கோல்டோடையும் பிளாட்டினமோடையும் ரியாக்டே ஆக முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஸ்டேட்டில் அப்படியே நேச்சுரலாக அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட் ஊஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் இந்த மாஸ் ரேஷியோ ஆஃப் 1:8ன்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட மாஸ் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது பாருங்களா, கேன்சல் பண்ணோம்னா 1/8ன்னு வருங்களா. ஸோ 1:8. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 35 ஸோ வினிகரை பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிட் கரெக்ட் தான். ஆன்டாசிட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். மில்க் ஆஃப் மெக்னீஷியா பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆன்டாசிட். இதுவும் கரெக்ட் தான். வாஷிங் சோடா இது வந்து சோடியம் பைகார்பனேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் பைகார்பனேட் இது ஆக்சுவலாக இது தப்பு. ஓகேங்களா. சோடியம் பைகார்பனேட் வராது. ஸோ ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இந்த இதுக்கு. ஓகேங்களா. சரி ரைட். 36 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஓகே. எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ப்ரோபேன் பியூட்டேன். ஓகேங்களா. ப்ரோபேன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% தான் இருக்கும் ப்ரோபேனு. ஆனால் பியூட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து இருக்கும். ஓகேங்களா. பியூட்டேன். ஓகேங்களா. ஸோ யூரியா இஸ் அன் எக்ஸலன்ட் நைட்ரோஜனியஸ் ஃபர்டிலைசர் கண்டெய்னிங் அபவுட் 46% ஆஃப் நைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த யூரியாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்டிலைசராக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ 46% ஆஃப் நைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். டிடிடி இஸ் அ பயோகிரேடபிள். ஸோ இதுதான் தப்பு. ஓகேங்களா. ஸோ டிடிடி என்பது ஒரு மக்கும் தன்மைன்றாங்க. இதுதான் தப்பு. இது மக்கவே மக்காது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சர்லேயே தான் இருக்கும் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து மக்கவே மக்காது. இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் தப்பு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ் இது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிடிடியை வந்து பேனே பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 37 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிங்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து கரெக்ட் தான். கிங்டம் மொனேரா. ஸோ மொனேராவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ கேரட்டிக் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரோ கேரட்டிக் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா மொனேரா. ப்ரோட்டிஸ்டால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனிசம்ஸும் பார்த்தீங்கன்னா யூ கேரட்டிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. யூ கேரியோட்டிக். ஸோ இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. வைரஸஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் த பவுண்டரி பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கனிசம்ன்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் எல்லையாக கருதப்படுகின்றனன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1 3 தான் கரெக்ட். 38 செலக்ட் த பர்சன் அசோசியேட் வித் த ஸ்டேட்மெண்ட் ஆன் எவல்யூஷன் இன் ஜெனட்டிக்ஸ். ஓகே. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இது வந்து யார் வந்து ப்ரப்போன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க.
ஸோ இவர் தான் சார்லஸ் டார்வின் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அந்த இதெல்லாம் சொல்லிருப்பார் கரெக்டுங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 39. ஸோ விட்டமின் ஏ இதனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் இந்த குறைபாடுனால ஸோ ஓகேங்களா அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் ஓகேங்களா, மாலைக்கண் நோய். விட்டமின் சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்கர்வி ஓகேங்களா. டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரிக்கெட்டு. அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அனீமியா ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 40வது. ஸோ எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்களா. எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்மிட்டட் பை ரெட்ரோ வைரஸ் ஹெச்ஐவி ஓகேங்களா. ஹெச்ஐவி மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அட்டாக்ஸ் த ஹியூமன் சிஸ்டம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். குளோபல் வார்மிங் இஸ் காஸ்ட் பை த இன்க்ரீஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். கார்பன் மோனாக்சைடு இஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஓசோன் லேயர் டிப்ளீஷன்றாங்களா, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸானது ஓகேங்களா. அது வந்து நம்ம ரெஸ்பயர் பண்ணோம்னா அது நம்மளோட ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ குளோரோஃப்ளூரோ கார்பன் சிஎஃப்சிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸு ஹேலோன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைட் ஓகேங்களா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் டிப்ளீஷன் வந்து பயங்கரமாக காஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கார்பன் மோனாக்சைட்லாம் கிடையாது, அது வந்து நம்மளுக்கு தான் டேஞ்சரஸானது ஓகேங்களா. ஸோ இதுக்கு எது தப்புன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. 41. ஸோ ஃபயர் பிளான் மாடல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி வேர் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் கோ எக்ஸிஸ்ட்ன்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிசமும் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் சோஷியலிசமும் கிடையாது, நம்மளது வந்து மிக்ஸ்டு ஓகேங்களா. சரி ரெண்டாவது ஃபஸ்ட் ஃபயர் பிளான் பார்த்தீங்கன்னா ஹெரோடம்பர் மாடல் ஓகேங்களா. இதில் வந்து மால் லோபிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு ஃபயர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சருக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ரெண்டாவது தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12th ஃபயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1 3 தான் கரெக்டு. 42. ஸோ நித்தி ஆயோக் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா ஜனவரி 1 2015 தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. பிளானிங் கமிஷன் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாட்டம் அப் அப்ரோச் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொண்டு வரணும்னு தான் பார்த்தீங்கன்னா நோக்கமாகவே வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அப்புறம் இந்த பாட்டம் அப்ரோச் இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கும் ஓகேங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஆர்டர் வரும் ஓகேங்களா, மேலேருந்து ஆர்டர் வரும், அது வந்து கீழே இருக்கவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ஓகேங்களா. பிளானிங் வந்து போடுறது ஓகேங்களா, டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகோட முக்கியமான ஃபங்க்ஷன் ஓகேங்களா, பாட்டம் அப் அப்ரோச். ஸோ காரணம் வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது ஓகேங்களா பிளானிங் கமிஷனை. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ காரணம் வந்து கூட்டர் வந்து விளக்குது. ஸோ ஆர்பிஐ ஸோ அதோட மானிட்டரி பாலிசி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 1935 தான் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எப்போ நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்கன்னா January 1 1949. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ பேங்க் ரேட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் அட் விச் த ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இந்த லாங் டேர்ம் லோன்ஸ் இது வந்து முக்கியமானது. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ வில் டிக்ரீஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ சிஆர்ஆர் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ சிஆர்ஆர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா பேங்க் வந்து கம்மியாக தான் லோனே கொடுக்க முடியும் ஓகேங்களா, ஏன்னா அவங்ககிட்ட கம்மியான அமௌண்ட் தான் இருக்குமே ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 44. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கேசி ஓகேங்களா. 16th யாருன்னா அரவிந்த் பனாகிரியா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர் லீகலி பைண்டிங். இதுதான் தப்பு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி ஓகேங்களா. ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா. கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி ஃபாலோ பண்ணுன்ற அந்த அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 45. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 101st அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா, அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க 2016 ஓகேங்களா. 46. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இந்தியன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ ஜமீன்தாரி அபாலிஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வருவாங்க ஓகேங்களா. ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்லேருந்து கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி அபாலிஷனை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா 9th ஸ்கெடியூலும் கொண்டு வருவாங்க ஓகேங்களா. 9th ஸ்கெடியூல் கொண்டு வந்துட்டு அந்த ஜமீன்தாரி அபாலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9th ஸ்கெடியூல் வந்து போட்டுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31 யூஸ் பண்ணி ஓகேங்களா. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அதுவுமே அந்த டைமில் ஃபண்டமெண்டல் ரைட் தானே ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேஸ் போட்டு அந்த லேண்டை வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 9th ஸ்கெடியூலும் கூடயே கொண்டு வந்துடுவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் brought செல்ஃப் சஃபிஷியன்சி இன் இந்தியாஸ் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி இன் பேடி அண்ட் வீட். ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ மூணாவது மெஜர் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா கரண்ட்லி இஸ் ப்ரொவைடட் பை த டெர்ஷரி ஆர் சர்வீஸ் செக்டார் ஒன்லி. ஆக்சுவலாக ஒன்லின்னு சொல்ல முடியாது. ஸோ முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து எது அதிகமாக ப்ரொவைட் பண்ணுது அக்ரிகல்ச்சர் தான் ஓகேங்களா.
எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஆனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விவசாயம் தான் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ரூரலில் 70% மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ தேர்ட் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. சரி ஓகே. 47 எக்ஸாமின் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தமிழ்நாடுஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் எஸ்டியில். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ லிட்ரஸி அப்புறம் செக்ஸ் ரேஷியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 80% ஓகேங்களா. ஆனால் நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 74 தான் ஓகேங்களா. அதே செக்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 996 ஓகேங்களா. அதே நேஷனல் லெவலில் 943 ஓகேங்களா செக்ஸ் ரேஷியோவில். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஐஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கேரளாக்கு அடுத்து தமிழ்நாடு தான் கம்மியாக இருக்குது ஐஎம்ஆரில் ஓகேங்களா. இதில் வந்து ஹையஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆரில் கிட்டத்தட்ட 13 தான் இருக்காங்க. 13 per lakhs ஓகேங்களா. 1 லட்சத்துக்கு 13 தான். அதே நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கிட்ட இருக்காங்க. 28 இந்தியா லெவலில் ஓகேங்களா. 1 lakhக்கு 28 ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 48 choose the incorrect statement regarding the contribution of social reform movements to Tamil Nadu socio-economic development and reservation policy. ஸோ 69% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட்லேருந்து கொண்டு இருப்பாங்க. 76th தான் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ 9th ஸ்கெடியூல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் லெட் பை முத்தியா முதலியார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா சிஸ்டம் வந்து கொண்டு இருப்பார் ஓகேங்களா. இந்த கோட்டா சிஸ்டமே எப்போ நடைமுறை வந்து படுத்திருப்பாங்கன்னா 1928 சுப்பராயன் கவர்மெண்ட் தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. மூணாவது 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஹஸ் பீன் மேடு ஃபுல்லி மேண்டட்டரி இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் தமிழ்நாடுன்றாங்க. இதுதான் தப்பு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணல ஓகேங்களா. கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 69% இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. இடபிள்யூஎஸ்ஸை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. தேர்ட் தான் தப்பு. 49 ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. தமிழ்நாடு எஜுகேஷன் ஹெல்த்தில். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ கம்மியான விலையில் ஒரு குவாலிட்டியான மருத்துவம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ புதுமை பெண் திட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் ஓகேங்களா. எஜுகேஷன் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எஜுகேஷனு இதெல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஜிஆர் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜிஆர் இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ஓகேங்களா. அதுலேயே குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் வந்து அதிகம் ஓகேங்களா ஆண்களோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மின்னு கொடுத்துருவாங்க நேஷனல் லெவலோட. இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 2 வந்து கரெக்ட் ஓகேங்களா. 50வது மேட்ச் த ஃபாலோவிங் ஓகே. இ கவர்னன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஓகே. டிஎன் இ சேவை. ஸோ இ சேவை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சிட்டிசன் சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ இல்லம் தேடி கல்வி பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து போதிக்கிறது ஓகேங்களா. கோவிட் டைம்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2021 வந்து கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா. மரக்காணமில் தான் கொண்டு இருப்பாங்க விழுப்புரமில். மக்களை தேடி மருத்துவம் பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளியில் தான் கொண்டு இருப்பாங்க ஆகஸ்ட் 5 2021 ஓகேங்களா. ஸோ அது வந்து டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஓகேங்களா. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இதுதான் முக்கியமானது ஓகேங்களா. என்சிடிஸ் தொற்றா நோய்கள். இன்னொரு காப்போம் இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 101 சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஹெல்த் இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பீடு வந்து இருக்குது இதில் ஓகேங்களா. ஸோ 4வது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்தியாவோட லொக்கேஷன் ஸோ அது தொடர்பாக கேட்டிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா இந்தியா பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு லொக்கேட்டட் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியான்றாங்க. இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்தியா வந்து. இமாலயாஸ் இந்த நார்த் ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் பேரியர் தே ஆர் அ பார்ட் ஆஃப் ஃபோல்டு மவுண்டின்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஃபோல்டு மவுண்டைன் இதுவும் கரெக்ட் தான். மடிப்பமலை. ஸோ ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா இஸ் தொட்டபெட்டா. ஸோ தொட்டபெட்டா கிடையாது ஆனைமலை ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 52 ஸோ மான்சூன் ரெயின்ஃபால் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ரிசீவ் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ கரெக்ட் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வரும் ஓகேங்களா. ரீட்ரேட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்கம் உண்டாக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. பி கிடையாது ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். 53 ஸோ இண்டஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனசரோவர் லேக் அங்கே தான் ஒரிஜின் ஆகுது. கங்கா பார்த்தீங்கன்னா கங்கோத்திரி கிளேஷியர் ஓகேங்களா. உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தராகண்ட் ஓகேங்களா. கோதாவரி பார்த்தீங்கன்னா நாசிக் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினேட் ஆகுது. ட்ரெம்பகேஸ்வர் ஓகேங்களா. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வர் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. வெஸ்டர்ன் கட்ஸ்லேருந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.
54 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சாயில் டைப்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து விளையும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லாவா இருக்கும்ல, இந்த மோல்டன் மாக்மான்னு சொல்லுவாங்க, பசால்டிக் ராக்ஸ், அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் இது பிளாக் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா, அலுவல் சாயில் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நதியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரிவர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிபாசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த டெபாசிஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா அலுவல் சாயில். ஓகேங்களா, ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பார்த்தீங்கன்னா அலுவல் சாயில் தான். ஓகேங்களா, ஸோ ரெட் சாயில் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ லோ அமௌண்ட் ஆஃப் அயன் ஆக்சைடுன்னு கொடுத்துருங்க, இதுதான் தப்பு. ஓகேங்களா, ஹை அமௌண்ட் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 55 ஸோ ஜாரியா இது வந்து கோல்டு ஃபீல்டு. ஓகேங்களா, கோல்டு ஃபீல்டு. டிக்பாய் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு. ஓகேங்களா, 1901 தான் பார்த்தீங்கன்னா கமிஷன் பண்ணிருப்பாங்க. நேவியில் பார்த்தீங்கன்னா லிக்னைட். ஓகேங்களா, ஸோ என்எல்சி இது பார்த்தீங்கன்னா 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா, குறிப்பாக சொன்னால் இந்த ஜாரியா, இந்த ஜார்க்கண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரூர் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. ரூர். ஓகேங்களா, ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ரூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, முக்கியமான இந்த மினரல் டெபாசிட்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ ஓகே, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது பார்த்தீங்கன்னா 1972. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 57 ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைன்ஸு, ஒயிட் பார்த்தீங்கன்னா மில்க்கு, ஸோ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனு, எல்லோ பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 58 பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ NH-44. ஓகேங்களா, ஸோ NH-44 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி, ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே. அதே ஷார்ட்டஸ்ட் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஷார்ட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 966 பி. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இந்த கேரளாவில் தான் இருக்கும். அந்த வில்லிங்டன் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியோட கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு. 59 ஸோ 2011 சென்சஸ் படி கேட்குறாங்க. த ஸ்டேட் வித் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, பீகார் தான் அதிகம் பாப்புலேஷன் டென்சிட்டியில். அதே கம்மி பாப்புலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஓகேங்களா, அதே கம்மி பாப்புலேஷன் டென்சிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல். ஓகேங்களா, ஸோ ஓகே, 2011 சென்சஸ் படி ஓவரால் செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 943, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 60வது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது வந்து எப்போ கொண்டு வந்துருப்போம்னா 2005. ஓகேங்களா, இந்த சட்டத்தின் படி தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட இதோட சேர்பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. 61 ஸோ பிரியாம்பிள் பற்றி கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நேரு தான் பாஸ் பண்ணிருப்பார். ஓகேங்களா, December 13. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு வாட்டி தான். அதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சோஷலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டிகிரிட்டி அண்ட் இந்த 3 வார்த்தையும் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான். ஓகேங்களா, இதில் வந்து 3 வாட்டின்னு கொடுத்துருவாங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேஷன் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் 1953, ரெண்டாவது வந்து குஜராத். ஓகேங்களா, 1960, மூணாவது பார்த்தீங்கன்னா நாகாலாண்டு 1963, நாலாவது பார்த்தீங்கன்னா ஹரியானா 1966. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 5வது ஸோ ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மாங்கனா கார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் தான். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஸ்டில் கண்டினியூஸ் டு ரிமைன் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு கொடுத்தாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா, ஸோ 44th அமெண்ட்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீகல் ரைட்டாக ஆக்கியிருப்பாங்க 1978. ஓகேங்களா, ஆர்டிகல் 300 ஏ. ஓகேங்களா, ஆர்டிகல் 300 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகியிருப்பாங்க. சாரி, நார்மல் ரைட்டாக ஆகியிருப்பாங்க, லீகல் ரைட். ஓகேங்களா, பார்ட் 12 வந்து இருக்கும். 64 ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14. ஓகேங்களா, ஏவிடைசியோட கான்செப்ட். அன்டச்சபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது பார்த்தீங்கன்னா 19 ஏ. ஓகேங்களா, ஆர்டிஐ கூட அந்த இதில் தான் வரும். ஓகேங்களா, அப்புறம் கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் இது வந்து ஆர்டிகல் 32. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 65 ஸோ யார் வந்துன்னா ஆர்டிகல் 32 வந்து ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ அம்பேத்கர் தான் சொல்லிருப்பார். ஓகேங்களா, ஏன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ரைட் டு கெட் அ ஃபண்டமெண்டல் ரைட் இட்ஸ் செல்ஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 66 ஸோ டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ இது தொடர்பாக கேட்டிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி ஆர் பாரோட் ஃப்ரம் த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, அயர்லாந்து தான் பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணிருப்போம். அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து பாரோ பண்ணிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிசியபிள் இதுதான் அந்த. ஓகேங்களா, ஸோ டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிசியபிள். ஓகேங்களா,
ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து வயலேட் ஆயிடுச்சுன்னா கோர்ட்டுக்குலாம் போக முடியாது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 67. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 3 டைப்ஸ் ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்சபா ஓகேங்களா. இது வந்து சொல்கிற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 79 தான் இது வந்து சொல்லிருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ராஜ்சபா பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஹவுஸு 6 வருஷம் பார்த்தீங்கன்னா டென்யூர் அதுக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஓகேங்களா. ஸோ லோக்சபா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோக்சபா இஸ் பிரசிடென்ட் வித் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துனா இதுதான் தப்பு ஓகேங்களா. வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தான் ப்ரிசைட் பண்ணுவார் ஓகேங்களா, லோக்சபா கிடையாது. ஸோ லோக்சபா இஸ் பிரசிடென்ட் பை த ஸ்பீக்கர் ஓகேங்களா, ராஜ்யசபா இஸ் பிரசிடென்ட் பை த வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 68. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சரை பற்றி கேட்குறாங்க. ஸோ கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஓகேங்களா. இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஹெட் இது வந்து எதில் சொல்லிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 153 சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு சொல்லலாம், இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் இதுவும் பார்த்தீங்கன்னா இவரோட பேரை தான் நடக்கும் ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அது 154 சொல்லிருப்பாங்க. இவர் வந்து பிரசிடென்ட் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 155 சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸில் தான் பின்னர் வந்து செயல்படுவார் ஓகேங்களா. இது வந்து ஆர்டிகல் 163 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 163. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பை கேமராலாம் கிடையாது, யூனி கேமரா தான் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 1986 பார்த்தீங்கன்னா அது வந்து அபாலிஷ்லாம் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ கடைசி எம்எல்சி சேர்மன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி தான் ஓகேங்களா 1986. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ 3 தான் தப்பு இதுக்கு ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. 69. ஸோ இந்த கமிட்டிஸ் தொடர்பாக கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜில், அது வந்து பார்த்தீங்கன்னா காலை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா 1992 ஓகேங்களா. 74th இதுவும் 1992 ஜூன் மாதம் வந்து வந்திருக்கும், ஜூலை மாதத்தில். பல்வந்த் ராய் இது பார்த்தீங்கன்னா 1957. அசோக் மெட்டா பார்த்தீங்கன்னா 1977 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 70வது. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜமன்னர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1969 போட்டிருப்பாங்க. அவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்கன்னா 1971 பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் தொடர்பாக போடப்பட்ட கமிட்டி கருணாநிதி தான் போட்டிருப்பாரு ஓகேங்களா. ஸோ சக்காரியா கமிஷன் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983 போட்டிருப்பாங்க ஓகேங்களா, இந்திரா காந்தி கவர்மெண்ட்டு. சிவராமன் அப்புறம் சென் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதர் மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ 7th ஸ்கெடியூல் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி சொல்கிற ஸ்கெடியூல் இதுதான் ஓகேங்களா. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஆர்டிகல் 246 ஓகேங்களா. இதில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. எந்தெந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து வருது அந்த இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 71. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஜுடிஷியரி ஃபீச்சர்ஸ் ஆர் இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றாங்க. இது கரெக்டாக தான் ஓகேங்களா. ஆர்டிகல் 141 சொல்லியிருப்பாங்க. இந்திய நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை ஓகேங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 141. த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்டு த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இது வந்து கரெக்ட் தான். ஸோ பிஏஎல் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பிஎன் பகவதி அப்புறம் கிருஷ்ணா ஐயர் ஓகேங்களா, 2 பேர் வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 1, 2 and 3 ஸோ 3மே கரெக்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் பிஏஎல் கேஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உசைனரா கட்டூன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. 1979 வந்து வந்திருக்கும் ஓகேங்களா, உசைனரா கட்டூன் கேஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து அந்த கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது தொடர்பாக போடப்பட்ட முதல் பொதுநல வழக்கு வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த பிஏன்றதை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் பாரோ பண்ணது நம்ம. ஸோ ஓகே 72. How many pairs among the following statements regarding the corruption in public life, anti-corruption measures, லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா ஆர் இன்கரெக்ட்? இது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிவிசி இது பார்த்தீங்கன்னா 1964 சந்தானம் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ லோக்பால் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலு, லோக்காயுக்தா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஓகேங்களா, இந்த கரப்ஷன் வந்து ஒழிக்கிறதுக்காக. ஸோ லோக்பால் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா லோக்பால் ஆக்ட் இது வந்து எப்போ பாஸ் ஆயிருக்கும்னா 2013. அது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 2014 ஜனவரி 16 ஓகேங்களா. இந்த ஜனவரி 16 தான் பார்த்தீங்கன்னா லோக்பால் டேன்னு கூட நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே 73. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது வந்து எப்போ வந்திருக்கும்னா October 12, 2005 ஓகேங்களா. ஓகே அதே ஆர்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. April 17, 1997 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஆர்டிக்கு. சரி ஓகே 74. ஸோ கன்சூமர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ கோப்ரா இதை பார்த்தீங்கன்னா 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் கன்சியூமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. என்ஹெச்ஆர்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1993. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே இது பார்த்தீங்கன்னா December 10 ஓகேங்களா. ஸோ இந்த யூடிஹெச்ஆர் இது வந்து எப்போ பாஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 1948 December 10 தான் பாஸ் ஆகிருக்கும் பாரிஸில் ஓகேங்களா. லெனார்ட் ரூஸ்வெல்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டிராஃப்டே பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 75. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எலக்டோரல் சிஸ்டம். ஓகே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் பாடி அண்டர் ஆர்டிகல் 324. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா.
நோட்டா இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். டு பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ நேஷனல் பார்ட்டி இன் இந்தியா, அந்த பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து 2 ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, 3 மட்டும் தான் தப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.